ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுகிறது கேட்குதா? எல்லாருக்கும் கிளியராக கேட்குதா? சூப்பர். ஸோ பாஸ்டர் சொன்னார் ரொம்ப கம்மியான கூட்டம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி செய்தியே ஒரே ஒருத்தரை வைத்து தான். சொல்லுங்கள், எத்தனை பேரை வைத்து? ஒரே ஒருத்தரை வைத்து தான் கம்ப்ளீட் செய்தியே. அதனால் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது இங்கே மேட்ரே இல்லை. ஒன்று தான், கர்த்தர் மகிமைப்படுறாரா, ஆண்டவர் நம்ம மத்தியில் வெளிப்படுறாரான்றது மட்டும்தான் மேட்ரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சரி, ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே தேவனத்தை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்கு முன்பதாக இருக்கிற மகனை முழுமையாய் மறைத்து நீர் வெளிப்படுத்துங்கப்பா. அந்த மகன் தகப்பனை பேசக்கூடாது. கர்த்தர் நீங்க பேசுங்க, கர்த்தர் நீங்க பேசுங்க. தகப்பனை இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க கர்த்தர் பேசக்கூடாது, மோசே நீ பேசுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அடியனை தகப்பனை முழுமையாய் மறைத்து என்னுடைய தகப்பனை ஆவி ஆத்துமா எல்லாவற்றும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மாத்திரம் நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஜனஸ் கொஞ்சம் ஒரு இன்ச் மட்டும் ஏற்றிக்கிட வால்யூம் போதும். ஜீசஸ். சூப்பர். சரி, ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, எனக்கும் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் சண்டே தான் மெசேஜுக்காக அழைக்கப்பட்டு வந்தேன் வேறு ஒரு இடத்துக்கு. திடீர்னு ஐயா எங்கள் சபையிலேயே ஒரு செய்தி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அதை ஒத்துக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை தான் உங்களோடு கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா பேச போகிறேன். சரியா? சரி, இந்நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, யார் நீ, யார் நீ, யார் நீங்கள். இதுதான் இன்னையோட செய்தி. ஒருவேளை ஒரு ஆசீர்வாதமான செய்திக்காக இங்கே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஐ எம் சாரி, அதுக்கான ஒரு ஆள் நான் இல்லை. எனக்கு அப்படி பேசவும் தெரியாது, ஆண்டவரன் அப்படி நடத்தவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு அந்த மாதிரியான ஒரு செய்தி இது வரைக்கும் நான் ஒரே ஒரு முறை தான் என் வாழ்நாளில் பேசியிருக்கிறேன். முந்தா நேற்று நைட்டு சிஎம்சின்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு முறை ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். முதல் செய்தி அதுதான். சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் பேசினேன். அது மருத்துவர்களுக்காக நான் பேசினதுனால அந்த வார்த்தை அங்கே ஏதாவது ஒரு ஃபேன் மட்டும் இங்கே ஏன்னா போடுறேன் தம்பி, கொஞ்சம் எனக்கு வேத்து ஊற்றும். அதனால் சரி சொல்லுங்கள், என்னோட செய்தியோட தலைப்பு என்ன? யார் நீ அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நம்மளே கேட்குறோம். யார் நான்? யார் நான்? ஜானஸ் நீ யாரு? ஐயா ஜேம்ஸ் ஐயா நீங்கள் யார்? இப்படின்ற கேள்வியை நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பார்த்து கேட்கணும். இப்போ நான் மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன், நீங்கள் யார்? உங்களுக்கான ஒரு வரைபடம் ஒன்று வைத்திருப்பீங்க. நான் யார், எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இப்படி செய்யறதுக்கு அதை செய்யறதுக்கு பல விதமான ஒரு டைமென்ஷனில் உங்கள் மைண்ட் இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் அழைக்கப்பட்டது எதற்காக அப்படின்னு சொன்னால், வருகைக்கென்று வழியை உண்டு பண்ணுகிறவர்களாக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு, இரண்டாம் வருகைக்கு அல்ல, ரகசிய வருகைக்கு நேராய் உங்களை வழியை உண்டு பண்ணுகிறதுக்கு கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். எப்படி இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் நீங்கள் வேதத்தில் தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா, யோவான் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தார். யார் இவர்னா, ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்தானகன். அதனால் அவர் எலிசபெத்துக்கும் யாருக்கும் ஜக்கரியாவுக்கும் பிறந்த ஒரு மனுஷன். நான் நிறைய வசனங்களுக்குள்ளே போக விரும்பலை, ஏன்னா நான் ரொம்ப அப்படியெல்லாம் பேசி உங்களுக்கு குழப்ப விரும்பலை. ஸ்ட்ரைட்டான வேர்டுக்குள்ளே வரேன். அந்த மனுஷனுக்கு எதுக்காக அழைக்கப்பட்டாரு, எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய அவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து அவர் ஊழியம் செய்கிறதற்காக ஒரு வழியை உண்டு பண்ணுகிறதற்காக அவர் எதுக்காக வந்தாருன்னா, ஞானஸ்தானத்தை பிரதிஷ்டை செய்கிறதற்கு, ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்துறதற்காக யோவான் ஸ்தானகன் என்பவர் குறிக்கப்பட்டிருந்தார். அதே போல அவர் குறிக்கப்பட்டார், வந்தார், ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அவர் மாத்திரம் கொடுக்கவில்லை, ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை, இயேசுவுக்கும் கொடுத்தவர் அவர் தான். அதே போலதான் இந்த மாலை நேரத்தில் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், நரகத்தின் விளிம்பில் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தூக்கி எழுப்ப அவர்கள், நீங்கள் மாத்திரமல்ல அவர்களும் அந்த வருகையில் போகிறதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா கையை தட்டுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, அப்ப நீங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ நீங்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம்.
என்ன அப்படின்னு சொன்னா, பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க நான் வழியை உண்டு பண்ணுறதுக்குன்னு சொல்லி, அப்போ எனக்கு ஆசீர்வாதம் கிடையாதா? எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேனே, என் வாழ்க்கை நடக்காதா, என் வாழ்க்கை நல்லா இருக்காதான்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுமா? கூட கொடுக்கப்படும் சொல்ல, கூட கொடுக்கப்படும். ஸோ ஆசீர்வாதன்றது எல்லாமே எதுனா அடிஷ்னல் பிளஸ்ஸிங்ஸ், அது எல்லாமே அடிஷ்னல் தான். ஆனால் முதல்ல உங்களுக்கு எது தேவைன்னா, எது இந்த உலகத்தில் தேவைன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறது மட்டும்தான் உங்கள் வேலை. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தாயார், என் அன்பு தகப்பனாருக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் வழிகளை கர்த்தருக்கென்று ஒப்புவிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த வருகைக்கு ஏற்றதாய் உங்கள் வழிகளை நீங்கள் உண்டு பண்ணணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் சொல்றீங்க, அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேணும், அதுக்கு ஒரு பெரிய காரியங்கள் வேணும், எங்க ஜேம்ஸ் ஐயா ஒரு சபை வைத்திருக்கிறாரு, இது போல பலவிதமான காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ் வைத்திருக்கிறாரு, அவர் செய்வார் பிரதர், நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், ஒருவேளை இங்க நிறைய சகோதரிகள் இருக்கிறதுனால உங்களை பார்த்து நான் சொல்றேன், நான் ஒரு சகோதரியா இருக்கிறேன், என்னுடைய கணவனுக்கு கீழே இருக்கிறேன், என்னால் எதுவும் பண்ண முடியாது பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, வேதத்தில் ஒரு மகள் இருக்கிறாள், அவளுக்கு பேர் அன்னாள் என்று ஒரு பெயர். நீங்களாம் நினைக்கலாம், அன்னாள் என்னும் ஒரு மகள், அவள் சாமுவேலுக்காய் ஜெபித்தாள் என்று சொல்லி, ஆனால் சாமுவேலுக்காய் அவள் ஜெபிக்கவில்லை, அவள் எதற்காய் ஜெபித்தாள்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, முதல் காரியம், ஆனாவுடைய கணவன் பேர் சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்காவது தெரியுமா? அன்னாளுடைய கணவனுடைய பேர் என்னது? எல்கானா. சூப்பர். இந்த எல்கானா எந்த கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறார்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? 12 கோத்திரம் இருக்குதுல்ல, இந்த 17 பாட்டில் யாக்கோபு வழியாக வந்திருக்கிற 12 கோத்திரம், ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அதில் 12 கோத்திரம். எல்கானா எந்த கோத்திரத்தில் வந்திருக்கிறாருன்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்குதா? யாருக்காவது ஐடியா இருக்குதா? இல்லை. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை போயிடுவோம், கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக போயிட்டு வேர்டு அப்படியே லீடிங்குள்ளே போகலாம். சரியா? ஃபஸ்ட்டு எடுங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை மட்டும் படிங்க. ஃபர்ஸ்ட் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். சரி, இது எத்தனாவது? 13வது படிச்சிட்டீங்க. ஓகே, 33 ஒன்று படிங்க, அப்படியே 38 படிங்க, கண்டினியூவாக படிக்காதீங்க. 33 38. இவன் யாரு? சாமுவேலின் குமாரன். இப்ப அப்படியே நிறுத்திட்டு 38 படிங்க. ஓகே, இந்த வம்சத்துடைய கடைசி வசனம் 38வது வசனத்தை நீங்க படிக்கும் போது இது என்ன சொல்லுதுன்னா, இவன் யாருடைய குமாரன்னா லேவியோடைய குமாரன். யாரு லேவியோட குமாரன்? இதுக்கு முன்னாடி சாமுவேல் அப்படின்ற சாமுவேலோட மகன் படிக்கிறீங்க, 38ல படிக்கிறீங்க அவன் யாரு? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் சொல்லி. ஆனா நீங்க பாருங்க, லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் யார் என்று அழைக்கப்பட்டார்கள்னா, அவர்கள் ஆசாரியர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த உலகத்துல பழைய ஏற்பாட்டு நாட்களில் இன்னைக்கு ஜேம்ஸ் ஐயா இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், நெக்ஸ்ட் ஜானஸ் இருக்கிறான், அன்பு அண்ணன் ஜாக்கப் அண்ணன் இருக்கிறாரு, எல்லாரும் இன்னைக்கு மைக்க பிடிக்கிறோம், ஸ்டேஜ் மேலே ஏறோம், எல்லாம் பண்றோம். ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பழைய ஏற்பாடு நாட்கள்ல ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள ஒருத்தரால போக முடியும். யாருன்னா சாதா ஆசிரியர்களால போக முடியாது, சீஃப் பிரீஸ்ட், மகா ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களால் போக முடியும். இந்த சாமுவேலும் எல்கானாவும் யார் தெரியுமா? எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தெரியுமா? லேவி கோத்திரம். அதுவும் they have come from the generation of Aaron. அப்படின்னா பிரதான ஆசாரியர்கள். அப்படின்னா அவங்க யாருன்னா சபையில் நின்று பிரசங்கம் செய்ய வேண்டியவர்கள், சபையில் நின்று ஊழியம் செய்ய வேண்டியவங்க. ஆனால் வசனம் சொல்லுது, எல்கானா சபைக்குள்ள போகாதவனாக இருக்கிறான். ஏன் தெரியுமா சபைக்குள்ள அவனால் போக முடியல? ஏன் அவனால் சபைக்குள்ளே போக முடியலன்னா, நான் நிறைய எடுக்க விரும்பல. நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்து 4 வரைக்கும் நீங்கள் வீட்டில் படிச்சிங்கன்னா, கோராகுன்னு ஒருத்தன் இருக்கிறான். அந்த கோராகுன்றவர் யார் அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய ஜீனியாலஜியில் வருகிறவர். எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போயிட்டு நீங்கள் படிங்க. இந்த கோராகு அப்படின்றவர் யாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜீனியாலஜி லேவி கோத்திரத்தில் வரவங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூட்டத்தை உருவாக்கி மோசேவுக்கு முன்பதாக போயிட்டு, ஆரோன் மாத்திரம்தான் நிற்கணுமா, நான் செய்யக்கூடாதா, எனக்கு
உனக்கு ஊழியம் அழைப்பு இல்லையா என்று சொல்லி எதிர்த்து நின்றதுனால ஆண்டவர் இந்த கோத்திரத்தில் இருக்கிற சில பேரை தட்டி விடுறாரு. இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற சிலவங்களை என்ன பண்றாருன்னா தள்ளிடுறாரு. இப்பேற்பட்ட நிலைமையில எல்கானாவால போக முடியல. ஒருவேளை ஹானாக்கு குழந்தை பிறந்திருந்து முன்னாடி பிறந்திருந்தா அவனாலையும் ஊழியக்காரனா உள்ள போய் உட்கார்ந்து இருக்க முடியாது. அது போல பின்தள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் லேவி கோத்திரத்தில் இருக்கிற சில கூட்டம் இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கும் உங்க குடும்பத்தில் அப்படி யாருன்னா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், இது எல்லாம் ஒரு காலத்தில் மாறப்போகிறது. எழுப்புதலுக்கு விரோதமாய் சில ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெபிக்க விடாதபடிக்கு, எழுப்புதல் விடாதபடிக்கு, எழும்பி பிரகாசிக்க விடாதபடிக்கு சில கட்டுண்ட ஆவிகள் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் சொல்றேன், எப்படி லேவி கோத்திரத்தால உள்ள வர முடியாத ஒரு கோராகன்ற ஒரு மனுஷனால வந்துச்சோ அதே போல எழுப்புதலுக்கு விரோதமாய், சபைகளுக்குள்ள ஆத்துமாக்கள் வரதற்கு விரோதமாய், ஜபதுலகத்தின் சத்தத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சில ஆவிகளை அன்னைக்கு அன்னாள் செய்தது போல இன்னைக்கு நீங்களும் செய்வீங்க. அல்லேலூயா. அன்னாள் என்ன செய்தால் என்று சொல்லி நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சனா அப்பொழுது சாமுவேல் என்னும் ஒருவர் இருந்தால், அப்பொழுது எல்கானா மனைவியாகிய ஆனா இருந்தாங்க. அவளுக்கு செக்காலத்திகள் இருக்கப்பட்டார்கள். அவளுக்கோ பெண்ணினாளுக்கோ பலவிதமான குமாரர்கள் இருந்தார்கள். இவளை ஒவ்வொரு நாளும் இப்படியாய் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு அவர்களுக்கும் சண்டை வரும். என்னன்னா, எனக்கு இருக்குது உனக்கு குமாரன் இல்லை. அப்பொழுது எல்கானா வந்து ஹானா கிட்ட கேட்கிறார், 10 குமாரனை காட்டிலும் உனக்கு நான் பெரியதல்லவா என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இவள் சொல்கிறார், ஆனால் எனக்கோ பிள்ளை இல்லை. ஒரு நாள் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அநேக நாட்கள் கழித்து ஒரு நாள் அன்னாளோ தேவ சமூகத்தில் போயிட்டு தன்னுடைய கண்ணீர் முழுவதுமாய் இட்ட போது அவள் கர்த்தருக்கு முன்பதாய் சொல்லுகிறார், நான் மலது கர்ப்பமாய் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளையை தரமாட்டீங்களாப்பான்னு சொல்லி கண்கள் இருக்கிற எல்லா தண்ணீரும் கீழே போடுறா. ஒரு நிமிடம் வந்தது, ஒரு நிமிஷம் வந்துச்சு. ஓ ஏலி சொல்றாரு, என்ன ஏன் இதை மாதிரி நீ பெதற்ற, ஏன் குடிச்சிட்டு வர, ஏன் மதுபானத்தை கெடுத்துட்டு வந்து இங்க எவ்வளவு நேரம் நின்று வெறிப்பன் கேட்கிறாரு. ஆனா வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அன்னாள் சொல்லுகிறார், நான் குடிக்கவில்லை, நான் வெறுக்கவில்லை, நானோ மலடி என்ற வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். அப்பொழுது வந்த அதே வாயில சொல்லுகிறது, அதே ஏலி சொல்லுகிறாரு, உன்னுடைய விண்ணப்பம் கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டுச்சு. இங்க ஒரு வசனம் முடியுது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த ஒரே ஒரு வார்த்தையில தலைமுறையா இருக்கிற சாபத்தின் கட்டுகள் உருவாக்கப்பட்டு அதற்கு பின்பதாய் சாமுவேல் நம்ம ஒரு பிள்ளை பிறக்கிறான். அந்த சாமுவேல் எங்க தெரியுமா இருக்கிறான், லேவி கோத்திரத்தில் இருக்க சிறு கூத்திரம் வெளியே இருந்துச்சு. ஆனா இவளுடைய ஒரே ஒரு கண்ணீர், ஒரு மகளுடைய ஒரு கண்ணீர்னால சாமுவேல் வெளியே இல்லை, சாமுவேல் சபைக்குள்ள இல்லை, சாமுவேல் ஆசாரியருக்குள்ள பக்கத்திலேயே இருக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நான் சொல்ற ஒரு மகள் அன்னாள் ஜெபித்தது, இன்னைக்கு நீங்களும் இருக்கிற உங்களுடைய ஒரு ஜெபம் தான் இந்த சீர்காழி மாவட்டம், உங்களுடைய ஒரு ஜெபம் தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பர்னா கோயில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, அது கள்ளக்குறிச்சியா இருந்தாலும் சரி, ஒரு ஜெபம் போதும். Let one your prayer can change the history of this South Tamil Nadu. உங்களுடைய ஒரு ஜெபம், உங்களுடைய ஒரு வார்த்தை போதும் இந்த தென் தமிழ்நாட்டில் இருக்கிறத மொத்தத்தையும் மாத்திரலாம். ஹல்லேலூயா. அதற்கு தேவை அன்னாள் எடுத்த ஒரே ஒரு முடிவு என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில என் பெண்ணில்லாம் என்னை பார்த்து காரி துப்புனாலும் பரவாயில்ல, யார் என்னை பார்த்து எது பேசினாலும் பரவாயில்ல, ஏலி வந்து என்ன நான் குடிக்கிறேன்னு சொல்லி நான் எனக்கு ஒரு குடிகாரி பட்டத்தை கட்டினாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்கு முன்பதாய் நின்று என் கூட்டத்துக்கு மாத்திரமல்ல, என் சந்ததிக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த லேவி குடும்பத்தை மறுபடியுமா இதே பெண்ணினாளின் கோத்திரத்தை, இதே எல்கானா கோத்திரத்தை, இதே கோராகு கோத்திரத்தை மறுபடியுமாக நான் தூக்கி நிறுத்துவேன். காரணம் ஏன் ஒரு ஜெபம் போதும். அந்த ஒரு ஜெபம் தான் எடுக்கப்பட்டது. அந்த ஒரே ஜெபத்துல தான் மறுபடியும் தான் முதல் பேர் சபை வரைக்கும் பெரிய தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள். இந்த காலை நேரம், இந்த இரவு நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் ஒரு ஜெபம் போதும். உன் குடும்பம் மாத்திரமல்ல, இந்த ஏரியா மாத்திரமல்ல, ஒற்றுமட்ட இந்தியாவை மாத்திரமல்ல, உலகத்தின் கடாந்திர எல்லையும் கலக்க உன்னால முடியும். அதற்கு காரணம், எண்ணினால் அன்றைக்கு யோசித்ததை போல அண்ணாளை பார்த்து பெண்ணினால் யோசித்தால், ஒருவேளை இன்றைக்கு உங்களை பார்த்து யாரனா யோசித்திருக்கலாம், இல்ல எங்க அண்ணன் ஜேம்ஸ் அண்ணாவை பார்த்து யாரனா சொல்லி இருக்கலாம், பிரதர் உங்க காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு சொல்ற, ஒதுக்கப்பட்ட அதே லேவி கோத்திரத்துல கோராக கூட்டிருந்த அவனை தான் கர்த்தர் எழுப்பினார். மறுபடியும் சொல்றேன், யார் உங்களை பார்த்து நாட்கள் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நீ மரணத்தின் படுக்கையில் இருப்ப. No, you are going to fly like an eagle.
கழுகை போல நீங்க உயர உயர பறக்க போறீங்க. உயர உயர பறந்து ஆஸ்துக்காக அந்தஸ்துக்காக இல்ல, எழுப்புதலுக்காக, தேவ வார்த்தைக்காக. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், ஜானஸை பார்த்து சொல்றேன், தம்பியை பார்த்து சொல்றேன், அன்பு அண்ணன் ஜேக்கப்பனை பார்த்து சொல்றேன், receive the glory of anointing. ரேமௌசி அந்த ரேகா தூளல் பனௌதி அந்த ரகௌதி மாத்தலபா. ஒரு ஜெபம், ஆனா அந்த ஒரு ஜெபத்துக்குள்ள பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஜபத்திற்கு பல பேர் பலவிதமான டெஃபினிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு ஜபத்திற்கு நான் ஒரு தனி டெஃபினிஷன் கொடுப்போம்னா என்ன தெரியுமா? ஈனமான சூட இல்லாத ஒரு ஜபம். என்னடா இப்படி வந்து சர்ச்சில் பேசுறேன்னு கேட்டா, அன்னைக்கு அண்ணால் ஜெபித்த ஜபம் அதுதாங்க. என்னை பார்த்து என் ஆசாரியர் என் ஊழியக்காரன் சொல்லியிருக்கணும், என் மகளே இப்படி அல்றன்னு கேட்டிருக்கணும். ஆனா அதே ஊழியக்காரர் சொல்றாரு, நீ ஏன் இப்படி வந்து குடிச்சிட்டு வந்து இங்க கத்துறன்னு கேட்கிறாரு. நீ ஏன் மகளை குடிச்சிட்டு வந்து கத்துறன்னு கூட கேட்கல, நீ இன்னும் எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு பிதட்டுவா என்ற கேள்வி. ஒருவேளை அநேக பேர் சொல்லலாம், எழுப்புதலுக்கு ஜெபித்து ஜெபித்து நாட்கள் புடிந்து விட்டது, எழுப்புதலுக்கு நான் ஜெபிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு பிரதர், எல்லாரும் சொல்லிட்டாங்க, எழுப்புதலுக்கு கத்துறதை விட ஆசீர்வாதத்துக்கு ஜெபித்திருந்தா நீ போய் சேரலாம். இல்ல, நாள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாட்களில் சாமுவேல் வெளியே வந்தது போல அநேக சாமுவேல்கள் உங்க ஜபத்தினால வெளியே வருவார்கள். அநேக தெபோராக்கள் உங்க ஜபத்தினால, அநேக யாக்கேல்கள் உங்க ஜபத்தினால, நெஹேமியாக்கள், அஸ்திராக், மேஷாக், ஷாகத், நேகோவை போல பெரிய ஊழியக்காரர்கள் உங்க ஜபத்தினால தான். only because of your prayer. மனுஷனுடைய பிரேயர் அல்ல பிரதர், தேவ பிள்ளையுடைய ஒவ்வொரு ஜபத்தையும் என் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். உங்க ஜபத்தை கூர்ந்து கவனிப்பார், உங்க மகிமையை அவர் பார்ப்பார். இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், உங்க ஜப வாழ்க்கை கொஞ்சம் மாறட்டும். ஐயோ, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு இது நடக்கல, எனக்கு அது நடக்கல, எனக்கு இது நடக்க, பரவாயில்ல, எது நடக்காவிட்டாலும் பரவாயில்ல. தேசத்திற்காக அன்றைக்கு எப்படி அன்னாள் ஒரு சந்ததிக்காக அவள் ஜெபித்தாளோ அதே மாதிரி நீ ஜெபித்து பாரு, உன் வாழ்க்கை மாறும் பிரதர். ஒரு சின்ன சாட்சியை சொல்றேன், என் வாழ்க்கையில் நடந்தது. எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு தான். எங்கள் வீட்டுக்கு வெளியே ஷீட் போட்டிருப்பாங்க, சிமெண்ட் ஷீட், உள்ளெல்லாம் மோல்டிங், வெளியே மட்டும் ஷீட். அதுதான் ஹால், மெயின் ஹால். மேலிருந்து ஒரு இது இடிஞ்சு விழுந்து கீழே விழுந்து அந்த ஷீட் முழுசாக உடஞ்சிருச்சு. அது உடஞ்சி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மழை பெஞ்ச அத்தனை தண்ணி எங்கே வரும்னா என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். மழை பேஞ்சிச்சுன்னா அடுத்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவோன்னா, குண்டா பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துல வைப்பேன். எங்கள் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாய்ட், பிஎஸ்என், நல்ல ஹை பெய்டு. பட் நானும் படிக்கிறேன், எங்கள் அக்கா எம்பிபிஎஸ் படித்தாங்க, நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில். எனக்கு மட்டுமே 10 லட்ச ரூபாய் செலவாச்சு, என் அக்காவுக்கு பல லட்சங்கள் ஆச்சு, கைவிட்டு ஏற முடியாத அளவுக்கு லட்சங்கள் ஆச்சு. அதனால் வாழ்க்கை முழுவதும் ஸ்தம்பித்து போச்சு. மழை பெஞ்ச மொத்த தண்ணி என் வீட்டில் தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட அதற்காய் நான் கலங்கினதில்லை. அன்னைக்கும் நான் இதை விட 100 மடங்கு அதிகமாக எழுப்புதலுக்காக கத்துனதுனால என்ன ஆச்சு தெரியுமா? போன வருஷம் கர்த்தருடைய மகிமையினால அந்த இடங்கள் எல்லாம் தளம் போடப்பட்டது, எல்லாம் நன்றாய் நடந்தது. எனக்குன்னு ஒரு தனி பிரேயர் ரூம் கட்டிச்சு. யார் வந்தாலும் எல்லாரும் சொல்றாங்க, இன்னைக்கு இதே மாதிரி ஒரு ரூம் எனக்கு ஒரு கட்டி தருவார் ஆண்டவர்னு கேட்கிறாரு. பெரிய பெரிய வீட்டில் இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு வந்து கேட்குறாங்க, பிரதர் இந்த ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு ரூம் எனக்கு செட்டப் பண்ணி தரீங்களா? அவங்க வீட்டை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் என் வீட்டை பார்த்து, என் ரூமை பார்த்து ஆசைப்படுறாங்க, என்னுடைய பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸை பார்த்து ஆசைப்படுறாங்க. காரணம், வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ எழுப்புதலுக்காக நின்னு பாரு, தேசத்திற்காக நின்னு பாருங்க. அக்கினி ஜுவாலையுள்ள நாவுகளா உங்க நாவு மாறுச்சுனா, இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், your testimony will change many people's history. உங்க சாட்சி அநேக பேருடைய வரலாறு அது மாற்றும். நம்புறீங்களா? மறுபடியும் சொல்றேன், தன்னுடைய சுயத்திற்கென்று பாராமல் கர்த்தருடைய மகிமைக்கென்று நீங்க பாருங்க. மகிமை வெளிப்படுற மாதிரி வெளிப்படும். இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையை முழுவதுமாக எழுப்புதலுக்கென்று அர்ப்பணித்து பாருங்க. பிரதர், இந்த நாட்களில் கொடுமையா இருக்குது பிரதர், கொடுங்கோலாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, என்னால் வெளியே போய் ட்ராக்ஸ் கொடுக்க முடியல பிரதர், நான் எப்படி ஊழியம் செய்யறது? பரவாயில்ல அக்கா, பரவாயில்ல. ஒருவேளை அந்த ஊழியம் உன்னால செய்ய முடியல, உங்களுக்கு இருக்கிற ஒரு ஊழியம் ஜெப ஊழியம், சகோதரிகளுக்கு இருக்கிற கண்ணீரின் ஊழியம்,
என் பிள்ளை இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தானா நான் எப்படி கர்ப்ப வேதனைப்படுவேன், எப்படி நைட்டெல்லாம் உட்காந்து ஃபாஸ்டிங் போடுவேன். அந்த பிள்ளை குடிச்சு நிறுத்துற வரைக்கும் என் கண்ணீர் நிற்காதல்ல. அதே மாதிரி தான் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, பக்கத்து தெருவில் இருக்கிறவன் யாராவது ஒருத்தன் ஒரு வேலை குடிச்சிட்டு வேகமா போறான்ல, உங்க கண்ணீர்ல இருந்து தண்ணி வருதா? ஏன் வரல? யாரோ பெத்த பிள்ளை தானே. ஒரு உன் பிள்ளையா இருந்தா, உங்க பிள்ளையா இருந்தா உங்க கண்ணீர் எப்படி வந்திருக்கும்? அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அது போதுங்க எழுப்புதலுக்கு. அது ஒரு காரியம் போதும் எழுப்புதலுக்கு. ஒரு காரியம் போதும் எழுப்புதலுக்கு. எழுப்புதலுக்கு நம்ம நிறைய பேர் எழுப்புதல் பலவிதமான காரியம் நினைக்கிறேன். இல்ல, எழுப்புதலுக்கு பலவிதமான டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அதுல நீங்க ஜெபிக்கிறதும் ஒரு பெரிய எழுப்புதல். அதுலயும் மாற்றுதல் வரும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுகிறதுல வருகிற எழுப்புதலை விட உங்க தனிப்பட்ட அறையில கதவை பூட்டி கொண்டு ஜெபிச்சு பாருங்க. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் தேடுகிற பிதாவை, அந்தரங்கத்தில் என்னை தேடுகிறவனை பிதாவோ வெளிரங்கத்தில் வந்து அவனை கனப்படுத்துவாரு, அவனை மகிமைப்படுத்துவாரு, அவனை நிலைநிறுத்துவாரு. இந்த பேசிக்கொண்டிருக்கிற என்ன குறித்து நான் ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாதக்கா, அண்ணா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. என்னை எல்லாரும் பார்த்து என்ன சொன்னதெல்லாம் தீட்டு. நான் அருவருக்கப்பட்டவன், எல்லாராலையும் புறம் தள்ளினப்பட்டவன், எல்லாராலையும் மறக்கப்பட்டவன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் கூட பேசுறதுக்கு பெரிய கடினம். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி தெரியுமா, என்னால் ஏதாவது ஒரு நன்மை வந்தால் தான் பேசுவான். ஆனால் என்னால் ஒரு நன்மையும் அவங்களுக்கு கிடையாது. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்னால் ஒரு நன்மையும் அவங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு சின்ன நன்மை கூட அவங்களுக்கு கிடையாது. என்கிட்ட பேசணுன்னாவே அது அசிங்கம்னு நினைப்பாங்க. என்கிட்ட பேசணுன்னாவே அதை வேற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நான் என்னை தரை மட்டும் தாழ்த்தி சொல்லுகிறேன். நான் எழுப்புதலுக்கு என்று நின்றதுனால, என்னோட வாலிபத்திலேயே நான் எழுப்புதலுக்கு என்று நின்றதுனால நான் என்ன நடந்து, ஏன் பிரதர் நீங்கள் எழுப்புதலுக்கு நிற்கிறீங்கன்னா கடைசியாக அதை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் என் வாலிபத்திலேயே நான் எழுப்புதலுக்கு நின்றதுனால, என் வாலிப பிரயாணத்தில் நான் ஜெபத்தில் நிறைய என்னோட அந்தரங்கத்தில் நான் பூட்டி ஜெபிக்க என் படுக்கையெல்லாம் கண்ணீராக இருந்ததுனால ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது, ஏதாவது ஒரு பிளான் போட்டா அந்த பிளான் நான் இல்லைன்னா கேன்சல் பண்ற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லையா, 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேரும் காசு போட்டு ₹1 கூட என் பாக்கெட்ல இருந்து நான் போட மாட்டேன். எல்லாரும் போட்டு கூட்டு போவாங்க என்னைய. ஒரு மாசத்துக்கு முன்னாடி, கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்ல, ஜனவரி 26 ஒரு கவர்மெண்ட் லீவ். அதுக்கு சுதந்திர தினம் தானே பாஸ்டர்? கொடியரசு தினத்தை அன்னைக்கு எங்க சர்ச்ல இருந்து ஒரு டூர் போனாங்க. எங்க சர்ச்ல இருந்து என்ன பண்ணாங்க, டூர் போனாங்க. எங்க ஊர்ல இருந்து பக்கத்தில் ஒகேனக்கல் போனாங்க. என்கிட்ட காசு இல்லைன்றதுனால, ஏன்னா அது ஃபஸ்ட்டு எங்கள் சர்ச்சில் இருந்ததுனால என்னால் பெருசாக இந்த ஊழியத்துக்கும் போக முடியல, ஆஃபரிங் எதுவும் இல்லை அப்படின்றதுனால என்னால் எந்த ஊழியத்துக்கும் அங்கே டூருக்கு போக முடியலை. ஆண்டி சொன்னாங்க, டா நீ வந்தால் தான் நாங்கள் டூருக்கு போவோம்னு சொன்னாங்க. என்கிட்ட காசு இல்லை ஆண்டி, நான் எப்படி வர்றது? அப்போ ஆண்டி சொன்னாங்க, நான் உனக்காக போடுறேன், நீ வா. ₹1 நான் சாப்பிடலங்க. என் சாப்பாட்டுக்கு ஒரு அண்ணன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார், ஜூஸ் வாங்கி தர்றதுக்கு ஒரு அண்ணன் வந்தார், என்னை ட்ராவல் போட்டு கூட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வந்தாருங்க. காரணம், நான் ஆசீர்வாதத்துக்காக இப்பயும் சொல்லுவேன், என்னுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு ₹1 நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதில்லை. நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கேமரா தாங்க, ஒரு நல்ல மைக் தாங்க, எல்லாம் நல்லதாக தாங்க, எது எல்லாத்தையும் ஊழியத்துக்கு தான் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன், எனக்கு எல்லாம் வந்திருக்குது. எனக்கு தேவையானது வந்திருக்குது, என் குடும்பத்திற்கு தேவையானது வந்திருக்குது, எல்லாம் வந்திருக்குது. ஹல்லேலூயா. நான் எங்கேயோ இருந்தவங்க, மறக்கப்பட்டவன், எல்லாராலும் கைவிடப்பட்டவன், நினைவு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவன், இன்றைக்கு ஆண்டவர் என்னையே பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால், என்னை காட்டிலும் தகுதி உள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. அன்பு வாலிப தம்பியை பார்த்து, தங்கச்சியை பார்த்து நான் சொல்கிறேன், உன் வாலிப நாட்களை மாத்திரம் நீங்கள் ஆண்டவருக்கு மாத்திரம் நீ செலவு செஞ்சுப்பார். உன் வாலிப நாட்களில் நீ எழுப்புதலுக்காக நின்றுப்பார். உன் வாலிப நாட்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது எழுப்புதலுக்காக உபவாசம் பண்ணி, என் வாழ்க்கையை தேவையில்லப்பா, எனக்கு ஆஸ்தி, எனக்கு அந்தஸ்து தேவையில்லை, நான் எழுப்புதலுக்கு மட்டும் நிற்கிறேன்ப்பா நீ சொல்லிப்பார். அன்பு வாலிப தம்பி, அன்பு வாலிப தங்கச்சியே, பல மைல் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உன்னை ஊழியத்துக்கு கொண்டு போ. ஹல்லேலூயா. நான் போன வருஷம் முதல்ல மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு வரும்போது நான் யாருக்கும் தெரியாதவனா வந்தேன். இன்றைக்கி என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நான் இங்கே வந்தேன், நான் 1 மாதம் வரைக்கும் எனக்கு சாப்பாடு போட்டு நடத்துறதுக்கு இந்த இவர் இருக்கிறாரு, இன்னொரு மாதம் சாப்பாடு போடுறதுக்கு பாஸ்டர் பாலையா இருக்கிறாரு, இன்னொரு 1 மாதம் சாப்பாடு போடுறதுக்கு ராஜ்குமார் அண்ணா இருக்கிறாரு. அண்ணன் வேறு கையை தூக்கினே சொல்கிறேன், நான் இருக்கிறேன்டா தம்பின்றாரு. மறைக்கப்பட்டவன், அட்ரஸ் இல்லாதவன்,
எல்லாராலையும், ஈவன் ஆண்டவரால் கூட நான் மறைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் என் ஆண்டவர் என்ன பார்த்து டெஸ்ட் பண்ணாரு. நான் உன்னை மறைச்சா கூட, என் கண்கள் உங்ககிட்ட இருந்து வெளியே போனா கூட, நீ எழுப்புதலுக்கு நிப்பியா, ஜெபிப்பையா, உன் தண்டை தண்ணி வத்த வத்த கத்தி கத்தி ஜெபிப்பையான்னு பார்த்தாரு. நான் கத்தி கத்தி ஜெபிக்க 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 மகிமை ஆட்டோமேட்டிக்காக இறங்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு என் பெயர் போகக்கூடாது, நான் போகக்கூடாத இடத்துல கூட என் பெயர் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் யாரு என்னது கூட எனக்கு தெரியாது. ஜேக்கப் பிரதர் பேசிட்டே இருக்கும்போது எங்கள் 2 அண்ணனுங்க சென்னையிலேருந்து 2 அண்ணா பேர் சொன்னார். நான் சும்மா பேசினேன். நான் வீட்டுக்கு போயிட்டேன், அவரு வீட்டுக்கு போயிட்டாரு. அங்கே இருக்கிற ஒரு அண்ணா ஃபோன் பண்ணி நைட்டு ஃபுல்லாக அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. அந்த பையன் உங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாள் கூட்டின்னு போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. மறைக்கப்பட்டிருந்தேங்க்கா, மறைக்கப்பட்டிருந்த ஜானஸ், மறைக்கப்பட்டிருந்தேன். எல்லாராலையும் மறைக்கப்பட்டேன். என் முழங்கால் படியிட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ உயர்வு. முழங்கால் படியிட்டதுனால தான் இத்தனை இதுவும் எனக்கு ஒரு அளவுக்கு அது ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த கடைசி நாட்களில் இன்னும் நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது. ரகசிய வருகை ரொம்ப குட்டியாக இருக்கிறது. வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த ஒரு சந்ததியை உங்களையாய் அதை கொடுத்துருக்கிறார். பாஸ்டர் சொன்னார், நிறைய பேரை கூப்பிட்டோம், வரல, பரவாயில்ல, அதில் கொஞ்சம் பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் வருகைக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு கூட்டத்தை நான் தேடிக்கொண்டே இருந்தேன். அங்கங்கே இவன் போய் பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இந்த சபையில் வந்து உங்களுக்கு நான் பேசுறேன். கேட்டிருக்கிற உங்களுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். வருகைக்கு நேராக ஜெபிக்கிறதுக்கு ஒரு சந்ததி, கைப்பிரதி கொடுக்கிறதுக்கு ஒரு சந்ததி, உன் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சொல்றதுக்கு ஒரு சந்ததி, வீடுகள் தோறும் கேர்சல் நடத்துறதுக்கு நீங்க ரெடி பண்ணுங்க. வாரம் சர்ச்சுக்கு கொண்டு வர முடியல, பரவாயில்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்கிறாங்க, என் அந்த பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்கிறாங்க, குழந்தை இல்லை, நான் அவங்கள கூப்பிட்டு ஒரு நாள் மட்டும் நான் ஃபாஸ்டிங், நீ ஒன்றும் பண்ணாதக்கா, நீ சும்மா மட்டும் வந்து உட்கார், உனக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க உபவாசம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெரு முழுவதும் கர்த்தர் மகிமை வெளிப்படும். கர்த்தரை எடுத்துக்குவாங்க. நீங்க அதை செய்யணும். இன்னைக்கு எழுப்புதல் தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, செயலில் உள்ளது. நிறைய பேர் சொல்றாங்க, பெரிய பெரிய மேடையை போட்டு பேசுறது எழுப்புதல் அல்ல, இதுவே எழுப்புதல். பெரிய பெரிய மேடைகளை போட்டு பேசி 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 தொண்டை தண்ணி ஒத்திருச்சு. எத்தனை பாட்டு வந்துருச்சு தெரியுமா எழுப்புதலுக்கு நேரா? லைட் ஆன் பண்ணி போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணி போட்டாச்சு, கலர் கிமிக் லைட்ஸ் போட்டு பாடியாச்சு. என்னென்ன பாட்டு, எப்படியெல்லாம் செய்தி கொடுக்கும்போது எல்லாம் நடந்துச்சு, ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களில் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒருத்தரை தேடுறார். ஒருவேளை அந்த ஒருத்தர் நீங்களா இருக்கணும்னு பிரயாசப்படுத்தி பாருங்க. என் மாவட்டத்தில் வாலிபத்தில் ஒருத்தனை தேடினாரு. நான் சொன்ன ஒரு நாள் போயிட்டு, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே எசேக்கியேல் செவரை அடைக்க விண்ணப்பம் பண்ண ஒருவனை தேடின, ஒருவனையும் காண்டலன்னு சொன்னீங்களே, நான் இருக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துறீங்களாப்பான்னு சொல்லி நான் போய் நிற்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, அப்படியா சரின்னு சொல்லிட்டு மௌனமா இருந்தாரு. ஆனாலும் அந்த வசனத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இத்தனை தூரத்திற்கு வந்துட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் நான் கால் பதிக்காத இடங்கள் இல்லை. அநேக சபைகளில் முழுருப்பு ஜபம் நான் பேசாத இடங்கள் இல்லை, உபவாச ஜபங்கள் பேசாத இடம் இல்லை. மேபி சண்டே சர்வீஸ் வேணா கொஞ்சம் கம்மியாக நான் பேசி இருந்திருப்பேன். ஆனால் நான் பேசுகிற அத்தனையும் முழுருப்பு ஜபத்தை நான் நிறைய பேசியிருக்கிறேன். மகிமை தான். எனக்கு ஒன்றும் இல்லை. பாஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகலக்கா, எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, எனக்கு 26 வயசு தான் ஆகுது. ஆனால் என்னையும் பயன்படுத்துகிறாரு. நான் இப்பயும் சொல்லுவேன், இருந்தா அவருக்கு, செத்தா அவர் மடியில். நான் எல்லா இடத்துலையும் இப்படி தான் பேசுவேன். அது 10 பேர் இருந்தாலும் சரி, 2000 பேர் மத்தியிலும் பேசியிருக்கிற கன்வென்ஷனில் அங்கேயும் இப்படி தான் நான் பேசுவேன். 10 பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒரு பாட்டி அம்மா முன்னாடி இருந்தாலும் அப்படி தான் பேசுவேன். அந்த பாட்டி அம்மாவுக்கு புரியல, பரவாயில்ல, நான் பேசுவேன். அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். அன்னைக்கு அண்ணாள் பாருங்க, ஒரே ஒரு அண்ணாள் ஒரு சாமுவேலுக்காக ஜெபிச்சாங்க. ஆனால் அந்த ஒரு சாமுவேல தான் முதல் பெயர் சபாய் வரைக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாச்சு. முதல் பைபிள் காலேஜ் யார் உருவாக்குனது தெரியுமா? வேதத்தில் முதல் பைபிள் காலேஜ் யார்? இந்த உலகத்திலே முதல் பைபிள் காலேஜ் யார் உருவாக்குனது தெரியுமா? வேத பண்டிகை குறித்து சொல்றது சாமுவேல். அதுக்கு காரணம் அன்னாளின் ஜெபம்.
அன்னாள் தானக்காய் ஜெபிக்கல, எனக்கு ஒரு பிள்ளை தாப்பான்னு ஜெபிக்கல. அன்னாள் ஜெபிச்ச ஜெபம் எது தெரியுமா? ஏலியின் பிள்ளை சபைக்கு விரோதமா நடக்குது, ஏலியின் பிள்ளை சபைக்கு ஈவா நடக்குது, அதனால எனக்கு ஒரு பிள்ளைய தந்தீங்கன்னா அந்த பிள்ளைய நான் உனக்கே தருவேன். அந்த பிள்ளை சும்மா இருக்க மாட்டான். அவன் எப்படி தெரியுமா இருப்பான்? எழுப்புதலுக்கு நிப்பான்பா, மகிமைப்படுத்துவான்பா, உங்களை தான்பா பேசுவான், உங்களை தான்பா பேசுவான்ற. அதே மாதிரி அப்பா சாமுவேல்னு ஒரு மகனை கொடுத்ததுக்கு மாத்திரமல்ல, தான் முதல் பேர் சபை வரைக்கும் ரட்சிப்பு மட்டும் இல்ல, எழுப்புதல் மட்டும் இல்ல, மரித்தவனை உயிரோடு எழுப்புறாரு, தீர்க்கதரிசிகளை உருவாக்குறாரு, வேத பண்டிகைகளை உருவாக்குறாரு, பண்டிதர்களை உருவாக்குறாரு, பைபிள் காலேஜை உருவாக்கின முதல் மனுஷன் சாமுவேல். அதுக்கு காரணம் ஒரு மனுஷனுடைய கண்ணீர், அதுவே அன்னாள். இன்னைக்கு எத்தனை அன்னாள் இங்க வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? நான் ஜெபிக்கிறேன் என் மாவட்டத்திற்காக, என் தாலுக்காக, என் மாவட்டங்களுக்காக, என் தேசங்களுக்காக ஜெபிக்க நான் இருக்கிறேன்னு சொல்லி ரெடியா யாராவது ஒருத்தராவது? ஆண்டவர் கேட்கிற ஐசையா 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியா சொல்லுது, விண்ணப்பம் பண்றதுக்கு ஒருத்தனை தேடின, ஒருத்தனையும் நான் பார்க்கலன்னு சொல்றாரு. ஒரு மனுஷன் என் ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிறதுக்கும் என் தேசத்திற்காக ஜெபிக்கிறதுக்கும் ஒருவரும் இல்லையே இன்னைக்கு உலகத்துல, ஒருவரும் இல்லையே. ஒரு ஆசீர்வாதத்துக்கு வருகிற கூட்டத்துக்கு கூட ஒரு வேலை இருக்குதுங்க. ஆனா ஜெபம் பண்ணலாம் வாங்கன்னு சொன்ன ஒரு கூட்டம் வரத்துக்கு இன்னைக்கு ஆத்துமா இல்லையே. எழுப்புதலுக்காக நிக்கலாம் வாங்கன்னு ஆள் இல்லைங்க, ஆள் இல்லை. ஆள் இல்லாத ஒரு காலத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க நின்றீங்கன்னா மகிமை வெளிப்படும், மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? எழுந்து இல்லைங்க. நான் யாரையும் இப்போ ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நான் யாரையும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நான் உங்களை யாரையும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒன்னே ஒன்று சொல்ல போகிறேன். முதல் ஒரு நிமிஷம் நீங்கள் ஆண்டவருக்கு நேராக போகிறதுக்கு ரெடியா? இவ்வளோ நாள் உங்கள் ஜெபம் எப்படினாலே நடந்திருக்கலாம் அண்ணே, இவ்வளோ நாள் உங்கள் ஜெபம் எப்படினாலே நடந்திருக்கலாம் அக்கா. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னிலிருந்து உங்களோட ஜெபம் கொஞ்சம் மாற்றப்பட்டு திருத்தப்பட்டு இருக்கட்டும். நான் எழுப்புதலுக்காக நிற்கிறேன், நான் மாவட்டத்திற்காக நிற்கிறேன், என் சபைக்காக நிற்கிறேன், என் தாலுக்காக நான் கொஞ்ச நேரம் நிற்கிறேன். ஜேம்ஸ் பாஸ்டர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, அவரு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நான் ஓடுறதுக்கு நான் ரெடின்னு சொல்ற ஒருத்தர் மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க ஒருத்தரை தேடினீங்க, அந்த ஒருத்தரை நானா இருக்க விரும்புறேன். நான் ஏதோ நீதிமானா வரல, நான் ஏதோ பரிசுத்தவானா வரல, நான் ஏதோ தகப்பனே ஏதோ முற்றிலும் பூர்ணப்பட்டவனாக, முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டவனாக, முற்றிலும் தகப்பனே பரிபூர்ணமாய் வரல. நான் வந்திருக்கிறது, நான் அதே ரூத்தா தான் வந்திருக்கிறேன், நான் அதே எஸ்தரா தான் வந்திருக்கிறேன். எனக்கு நீங்க எப்படி வந்திருக்கிறோம் அப்படியே தான் வந்திருக்கிறேன். ஒருவேளை என்னை வைத்து நீர் பயன்படுத்த முடியுமேனால் என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லிப்பார், உன் வாழ்க்கை மாறும். ஒரே ஒரு நாள் எல்லா கண்களை திறந்து என்னோட சாட்சி, ஒரே ஒரு சாட்சி மாத்திர சொல்றேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். ஒரு நாள் ஒரு மதியம், சரியா எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, சரியா போல அந்த மதியம் எனக்கு. அப்போ நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு பாத்திரம் பென் சாமுவேல் அண்ணன் ஒரு மனுஷன், அவருடைய சாட்சி கேட்கலான்னு சொல்லி கேட்கும் போது, என் மகனே என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன், நீ கரை சேர்ந்துடுவாய், கலங்காதேன்னு சொல்லி பாடலை பாடி சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை ஒன்று சொன்னார், ஒரு வேளை உங்களால் என்னை யூஸ் பண்ண முடியும்னா என்னை யூஸ் பண்ணுங்கப்பா, ஆனால் எல்லாரும் மாதிரி இல்லை, எல்லா வாலிபர் ஊழியம் செய்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் யூனிக்காக என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் மூலியமாக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஒரு வேளை நான் இன்னைக்கு ஊழியம் பண்ணுறேன், ஒருவேளை உங்களால் முடியும்னா என்னையும் அப்படி கொஞ்சம் பயன்படுத்துங்கப்பா, எல்லாரும் மாதிரி வேணாம், எனக்கு கொஞ்சம் யூனிக்காக பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் எழுப்புதலுக்காக. வாலிபத்தில் ஜெப வீரனாக என்னை ஆண்டவர் மாற்றிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அநேக ஊழியக்காரர்கள் என்னை பார்த்து, தம்பி நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு ஒரு சண்டே வாங்கலை, டேட் நாங்கள் எனக்கு எப்படியாவது பிளாக் பண்ணி கொடுங்களேன்னு சொல்லி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த மதிய நேரத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு அப்படி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், உனக்கு கார் வாங்கலும், பங்களா வரும், வீடு வரும், நான் நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாதுங்க வருமா வராதுன்ட்டு, ஆனால் எனக்கு ஒன்று தெரியுங்க, நீ ஜெபிக்கிற ஜெபத்தில் உனக்கு மாத்திரமல்ல, உன் பக்கத்தில் ஒரு சீட்டு பரலோகத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு நீ ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு கார் வருமா எனக்கு தெரியாது, பங்களா வருமா தெரியாது, இருக்கிற நிலமை மாறுமா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உன் பக்கத்தில் ஒரு இடம் நிச்சயம்.
கண்களை மூடி சொல்லுங்க, நான் நானாவே வந்திருக்கிறேன்ப்பா. நான் யாரை போல, யோசேப்பை போல நீதிமானா நான் வரல. யோசேப்பை போல நீதிமானா நான் வரல. நான் நானாவே வந்திருக்கிறேன்ப்பா. நான் வேற யார் போலயும் நான் வரலப்பா. நான் நீதிமானாலாம் வரலப்பா. நான் நீதிமானா வரல. நான் நீதிமானா வரலப்பா. நான் நானாவே வந்திருக்கிறேன். இந்த உலகத்துல நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி வந்தனோ அப்படியே தான்ப்பா நான் வந்திருக்கிறேன். எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா, எதுவுமே தெரியாதது போல, பால் மறக்காத குழந்தைய போல நான் இருக்கிறேன். நான் நிறைய பாவத்துல இருந்தேன்ப்பா. உண்மை. பாவம் எது, உண்மை எது, தப்பு எது, கெட்டது எது நீ எனக்கு தெரிஞ்சும் கூட நான் அப்படியே தான்ப்பா இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த நேரத்துல அன்னாளுன்ற ஒரு மகள் தனக்காய் அவள் பாராமல் அவள் தேசத்திற்காக, ஒரு கோத்திரத்திற்காக, ஒரு சபைக்காக அவள் பார்த்தா. இன்னைக்கு நானும் அப்படியே பார்க்கிறேன்னு கையை தூக்கி ஒப்பு கொடுத்துறீங்களா? ஒருவேளை அப்படி நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா கொஞ்ச நேரம் உங்களோட சத்தம் கொஞ்சம் பரலோகத்துக்கு நேரா இந்த மாவட்டத்துக்கு நோக்கி கொஞ்சம் பாருங்க, பார்க்கலாம். இந்த மாவட்டத்தில் எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் உங்க சவுண்டு தான் கேட்கணும். கீபோர்ட் சவுண்டோ, என் சவுண்டோ இல்லை, என் பக்கத்தில் இருக்கிற ஜேக்கப் பண்ண சவுண்டு இல்லை, உங்க சத்தம் தான். சத்தம் கொஞ்சம் கேட்கட்டும். உங்க சத்தம் கொஞ்சம் கேட்கட்டும். உங்க சத்தம் மட்டும் கொஞ்சம் கேட்கட்டும். கொஞ்சம் வாயை தரங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். கொஞ்சம் எழுப்புதலுக்காக நிற்க ஆரம்பிங்க. உங்க தொண்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல. இந்த இடம் விட்டு நான் வெளியே போகும்போது ஒரு ஜெப அபிஷேகம் தகப்பனை என்னை மாத்திரம் அல்ல, இந்த சீர்காழி மாவட்டம் முழுவதுமாய் ஒரு எழுப்புதல் அக்கினி மாத்திரம் வெளியே வர வரைக்கும் நான் போராடுவேன். யாக்கோபு தகப்பனே யோர்தான் நதியில ஒரு இரவு முழுவதும் அவன் செஞ்சது ஒண்ணு, அவன் ஜெபித்தது ஒரே ஒரு காரியம், நீ செய்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொன்னா. இந்த காலை இந்த இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் சீர்காழியில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மதுபானத்தை விட்டு வெளியே வர வரைக்கும் என் ஜெபம் நிற்காதே. ஆமென். Shikatera bauri antala rutala bau riga dalabau shandana rimo selani antala re gadagadi andara kutori shandali mauri bakko ladana mau shandala ragadana ribau dele lagaduni mau shandale rabau si andare khaddala bau. மகிமை சொல்லுங்க. சீர்காழி முழுவதுமா இருக்கிற அத்தனை சபையிலும் தேவ மகிமை மாத்திரம். தேவ ஆவியானவருக்கு இல்லாத சபை ஒரு சபை இருக்க கூடாது. எல்லா சபையிலையும் தேவ ஆவியானவர் மாத்திரம் ஆளுகை செய்யட்டும். அரசியல் வரக்கூடாது. நான் பெரியவன் நீ பெரியவன் வரக்கூடாது. ஊழியக்காரர்களுக்கு அடிப்படைந்து போகிறது இல்ல. எழுப்புதலுக்கு நிற்கிற ஒரு தேவ வாலிப பிள்ளை, ஒரு சேனை ஒவ்வொரு மாவட்டத்தில், திருப்பத்தூர் மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில், தரங்கம்பாடி, பூம்புகார், சீர்காழி எல்லா மாவட்டத்திலையும் கர்த்தர் மகிமை. எஸ், ஒரு நதி போல அந்த நாட்கள்ல வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பதாய் அவர்களோ நின்று பார்த்தார்கள். கடலை போல அது அமராமல் அது சத்தம் போட்டது. அதுபோல ஒரு அபிஷேக நதி முழுவதுமாய் இறங்கட்டும். வல்லமை இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். ஒரு அபிஷேக நதி இறங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மதுபான கடைகள் பூட்டப்படட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா விதமான மதுபான கடைகள் பூட்டப்படட்டும். ஆண்டவரே, ஜெபத்திற்கு விரோதமாய் நிற்கிற தேவ மனுஷனா இருந்தாலும் சரி, ஜெபத்திற்கு விரோதமாய் நிற்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அந்த மனுஷனை கர்த்தர் களை எடுத்து போடுங்க. சபையில ஜெபம் வேணான்னு சொல்ற மனுஷன், சபையில ஜெபம் வேணான்னு சொல்ற ஆவி களை எடுத்து போடுங்க. நுகங்கள் நுரிக்கப்படுவதாக. அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களிடத்திலே பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும்.
இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும். சபைகளுக்குள்ள உண்மையான அந்நிய பாஷை பேசுகிற ஆவி இறங்கட்டும். வஞ்சிக்கிற ஆவி, நீ அந்நிய பாஷை பேசுறன்னு சொல்லுகிற ஆவி, ஆனா வார்த்தை ஃபுல்லா வெளியே போல கேவலமான ஒரு வாழ்க்கை, சபைக்குள்ள வந்து பேசுறதெல்லாம் அந்நிய பாஷை, ஆனா அதுதான் தோப்பு விக்கிரகம், அதுதான் எசபேலின் ஆவி. அந்த ஆவிகள் எல்லாம் துரத்தப்படுவதாக. சபைகளுக்குள்ள ஒரு 2 ஆவிகள் 3 ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்குது. முதல்ல எசபேலின் ஆவி. இந்த எசபேலின் ஆவி என்ன பண்ணதுன்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒருவன் இருக்கிறான், எலியாவை கொல்லுகிறதற்கு ஒருவன் வந்ததுக்கு காரணம், நாபேத்தை கொல்றதுக்கு வந்தது எசபேல். அது இச்சிக்கிற ஆவி, அது தலை இருக்கிற ஆவி. ஜெபம் பண்ணுங்க, எசபேல்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சீர்காழி மாவட்டத்துல, தரங்கம்பாடி மாவட்டத்துல, மயிலாடுதுறை மாவட்டத்துல எத்தனை சபைகளுக்குள்ள எசபேலின் ஆவி வருதோ அத்தனை சபைகளுக்கு என் ஆவியானவருடைய ரக்கதல், என் ஆவியானவருடைய ஆளுகை, என் ஆவியானவர் சுடலை பட்டயம் சபைகளுக்குள்ள இறங்கட்டும். எசபேலின் ஆவி ஊழியக்காரனை இச்சைக்குள்ள போகிறது, ஊழியக்காரனை பாளைய தொல்லைக்குள்ள போவைக்கிற எசபேலின் ஆவியே, நீ எங்கள் சபைகளை விட்டு நிற்கிறதற்கு அதிகாரம் இல்லை, வானத்திற்கு இல்லை, பூமியின் மேலே எனக்கோ சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லி இருக்கிறது. அதே ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ததை விட என் பிள்ளை நான் செய்ததையும் செய்வார் சொன்னார்ல. இப்ப ஜெபம் பண்ணு, அந்த வானத்திற்குள்ள பூமியின் மேலே எனக்கோ சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்தை பயன்படுத்தி சபைகளுக்குள்ள எசபேல் ஆவி வெளியேறட்டும். The name of Jesus. அடுத்த ஒரு ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்க. சபைகளுக்குள்ள முதலையின் ஆவி. முதலைகளை நீங்க பாத்தீங்கன்னா அது மந்த நிலைமையில் இருக்கும். அதுக்கு வந்தா கூட அதுக்கு பசிச்சா மட்டும்தான் வாயை திறக்கும். அது அமைதியாவே தூங்கி கொண்டிருக்கும். அப்படி சபைகள் இன்றைக்கு அநேக சபைகள், என் சபைக்கு வெளியே வந்தா மட்டும்தான் ஆத்துமாக்களை பாப்பன்னு சொல்லி அநேக சபைகள் இருக்குது. அத்தனை சபைகளை கத்தர் இப்போ மகிமை மாத்திரம் நிரப்புனா போதும், அந்த முதலையின் ஆவிகள் சபையை விட்டு வெளியேறுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க வாயை திறந்து. முதலையின் ஆவி சபைக்குள்ள வரக்கூடாது. அது எந்த சபையா இருந்தாலும் சரி, அது சிஎஸ்ஐ சபை, ஐஎல்சி சபை, டிஎல்சி, சிஏபிஎம், ஐபிஎம், டிபிஎம், அது இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸா இருந்தாலும் சரி, எந்த சபைகளா இருந்தாலும் சரி, எல்லா சபைகளிலும் இந்த முதலையின் ஆவி வெளிப்படக்கூடாது. கர்த்தர் நீர் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்ட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கடைசி ஒரு ஜெப குறிப்பு. ஊழியக்காரர்களை ஆமா எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படியே ஒரு மாதிரி மெதுவா செயல்படும். மெதுவா தான் அந்த ஆமை செயல்படும். அது வேகமா செயல்படாது, மெதுவா செயல்படும். அது ஏன் மெதுவா செயல்படுது தெரியுமா? ஏன்னா சோம்பேறி. நான் ஏன் போகணும், நான் படுத்துக்கிறேன், என் மேல நிறைய பாரம் இருக்குது, என்னால நடக்க முடியாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சோம்பேறியா இருக்கிறாங்க. சோம்பேறியா இருந்ததுனாலதான் வஞ்சிக்கிற பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. ஆசீர்வாத உபதேசியார்கள் உள்ள வந்தது காரணம் ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆமையை போல சோம்பேறியா இருக்கிறதுனாலதான். ஆண்டவரே இன்னைக்கு சொல்லுங்க வாயை திறந்து, ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஊழியக்காரனும் ஒவ்வொரு முயலை போல எழும்பி தீவிரமாய் வேகமாய் செயல்பட கிருபையை தாங்க. வாயை திறந்து ஷாகா தேரா பௌகா தீரா பாலபா ரிபா பா தோரோ ரிகாதா ராகதோ ரிபா கலா சந்தா லேக தர பௌஷி அந்தல லே லபௌரி அந்தல பௌஷி அக்கதரபே லிக்க பௌரஷி அந்தல ரதர கொத்தரபோ. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, தூய ஆவியாய் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும்
அதிகமாய் பொழிந்திடுதே, தூய ஆவியாய் நிரம்பிடுதே, அக்கினியாய் இறங்கணுமே. Yes, amen. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கைமேகம் நான் பார்க்கிறேன், அதிகாரம் தந்திடுதே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் பார்க்கிறேன், தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, அக்கினியாய் இறங்கணுமே, அக்கினியாவாலே அமரணுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவன் நதியாக பாயணுமே, அக்கினியாய் இறங்கணுமே. சொல்லுங்க, ஒவ்வொரு சபைகளுக்குள்ள அக்கினி மாத்திரம் வெளிப்படட்டும். மலையிலே அக்னி ஜுவாலையை நான் பார்க்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. உம்மையே நம்பியிருக்கிறேன், உம் அன்பை